வணக்கம். கேள்வி அதிகாரத்தின் 9வது குறள். நாம் மிகச்சிறந்த நூல்களை கற்க வேண்டும். சரி, எனக்கு படிக்க முடியல அப்படின்னு சொன்னாக்கா மற்றவர்கள் அவற்றை ஆராய்ந்து படித்து சொல்லும்பொழுது அவற்றை நாம் கேட்டு அறிதல் வேண்டும். அப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்னா, மிக தன்மையான சொற்களை சொல்லக்கூடிய வாய் நமக்கு அத்தகைய சொற்களை சொல்லக்கூடிய பயன்களை தராது. நுணங்கிய வாயினர் அப்படின்னு சொல்கிறார். நல்ல விஷயங்களை கேட்டுக்கொள்ளுதல் என்பது மிகச்சிறந்த செயல். அதன் காரணமாக நமது அறிவு வளரும். அப்படிங்கிறத விட பல்வேறு விஷயங்களை நம்மால் தெரிந்து கொள்ள இயலும். முதல்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லாமல் மற்றவர்கள் கூறுவதை நாம் என்ன செய்யணும்? காது கொடுத்து கேட்க வேண்டும். அப்படி கேட்டால் மட்டுமே வாழ்வில் நாம் நல்ல சொற்களை கூட சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார். இவங்க இந்த மாதிரி கேட்கவே மாட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இணங்கிய சொற்கள், அதாவது வணங்கிய சொற்கள்னால் மற்றவர்களிடம் பணிந்து பேசக்கூடிய சொற்களை கூறும் வாய் அமையாது. அதாவது வாய் அமையாது என்னென்னு சொற்களை கூற முடியாதுன்னு அர்த்தம். அதைத்தான் இந்த திருக்குறளில் சொல்கிறார். கேட்போம். நுணங்கிய கேள்வியர் அல்லால், நுணங்கிய கேள்வியர் அல்லால் வணங்கிய வாயினராதல் அரிது. நுணங்கிய கேள்வியர் அல்லால் வணங்கிய வாயினராதல் அரிது. மிகச்சிறந்த அறிஞர்களின் நல்ல கருத்துக்களை, நல்ல சொற்களை, பயனுள்ள பேச்சுக்களை நாம் முதல்ல என்ன செய்யணும்? நன்கு கேட்க வேண்டும், பொறுமையாக கேட்க வேண்டும். அதுதான் நுணங்கிய கேள்வியர் அப்படின்னு சொல்கிறோம். நுணங்கிய கேள்வி என்னென்னா, நுட்பம் மிகுந்த சொற்களை கேட்கவே மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிப்பவர்கள் நல்ல வாய் இருந்தால் கூட வணக்கமான, இணக்கமான, பணிவான சொற்களை கூறுவதற்கு தகுதியற்றவர்கள் என்று கூறுகிறார். புரியுதா? அதனால தான் நுட்பமான திறனுடைய ஆன்றோர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள் அவர்களுடைய சொற்களை எல்லாம் நாம் கேட்டு நம்முடைய அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதனால் நமக்கு என்ன கிடைக்கும்? வணக்கமான சொற்கள், அதாவது பதப்படுத்தப்பட்ட சொற்கள். எங்கே நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிறத மிகச்சரியாக உணர்ந்து நம்மால் செயல்பட முடியும், இல்லைன்னா முடியாது என்பதை இந்த குறள் நமக்கு எடுத்து கூறுகிறது. நன்றி. அடுத்த குறளில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.